ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க லக்கி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான காமெடி ஆக்ஷன் டிராமா. இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 52 minutes இருக்கு. இந்த படத்தை கே பியாக்லி டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யோ ஹே ஜின், லீ ஜான், ஜோ யுன் ஹி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம படத்தோட ஹீரோஸ் பாத்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன்ல இருக்காங்க. ஒருத்தர் மிகப்பெரிய பணக்காரர், அவர் கொலைலாம் பண்றவர். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட், ரொம்பவே கஷ்டப்படுற நிலைமையில இருக்காரு. கடன் அது இதுன்னு பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. தெரியாதனமா சோப் வலிக்கு கீழே விழுந்து மெமரி லாஸ் ஆயிடுறாரு. அங்க இருந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு ஒரு கீ கிடைக்குது. அதை வச்சு ரெண்டு பேரும் ஆள் மாறாட்டம் ஆயிடுறாங்க. இவரு பணக்கார லைஃப்க்கு போயிடுறாரு, அவரு ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தினா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். இது ஒரு மினிமம் கேரண்டியான ஸ்டோரி பிளாட் தான். ஒரு ஆள் மாறாட்ட கதைன்றது நம்ம பல வருஷமா பார்த்து பழக்கப்பட்ட அதே கதை தான். ரெண்டு பேர் லைஃபையும் ஓரளவு வித்தியாசமா காமிச்சிருக்காங்க. குறிப்பா ரெண்டு பேரும் ஆள் மாறாட்டம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பணக்காரர் ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்ததுக்கு அப்புறம் அவர் என்னெல்லாம் பண்றாரு, அவர் லைஃப்ல முன்னேறதுக்குன்றத ரொம்ப சூப்பரா டீடைல்டா காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பணக்காரனா போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருக்கான், ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்கல அப்படின்றதே ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் மெயின் கேரக்டர். ரெண்டு பேரோட கேரக்டர் நீட்டாவே எழுதி எடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா இவங்க இன்னும் கொஞ்சம் நீட்டா எழுதி எடுத்திருக்கலாம். பயங்கர சொதப்பலா எழுதி எடுத்திருக்காங்க. குறிப்பா பயங்கர ஸ்லோவா போகுது படம். பல சீன்ஸ் பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் தான் இருக்கு. ஓரளவு பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்பட்டா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு, அதனால ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 100க்கு 50 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.